வணக்கம். இது கேட்ஜெட் நோட் சேனல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப் அப்கமிங் மொபைல்ஸ் 2017 இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகிற டாப் மொபைல்ஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். என்னெல்லாம் மொபைல்ஸ் இருக்க போகுது, அதோடய ஃபீச்சர்ஸ் என்ன, கீ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை ப்ரெசென்ட் பண்ணுறது கேட்ஜெட் நவ். கீழே ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முதல்ல பார்த்தோன்னா Xiaomi Note 5. ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்க மொபைலில் பார்த்தோன்னா ரெட்மி மொபைல்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து சேல் ஆகிற மொபைலில் ஒன்றா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 4, Note 3 எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து தொட்டிருக்கு. அடுத்ததாக இந்தியாவில் ரெட்மி Note 5 வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 70 இருக்குது அவுட் ஆஃப் 100. ஸோ அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 7 நியோகேட்டோட வருது. இதில் 4G வால்ட்டு, டியூயல் சிம் யூஸ் பண்ணலாம். வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எப்பயும் எல்லா மொபைலில் இருக்கிற மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா 1.8 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் மற்ற Note 4, Note 3 கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸர் டைப்போ அதை பற்றி அதை வச்சும் இது வந்து வெரி ஆகலாம். ஸோ 4GB ஆஃப் ரேம் கொடுக்குறாங்க. இதில் 64GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இப்போது இருக்கிற பிராண்ட் மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா 64GBங்கிறது போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ 1632 அப்படிங்கிறத தாண்டி இப்போ 64 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ 128GB வந்து பார்த்திங்கன்னா 128GB பார்த்திங்கன்னா மொபைல்ஸ் இப்போ வந்துகிட்ருக்கு. ஸோ 5.5 inches ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனோட இந்த Xiaomi Redmi Note 5 கிடைக்குது. 16 மெகாபிக்சல் ரியர் கேமரா ப்ளஸ் வந்து 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட கிடைக்குது. ஸோ 16 மெகாபிக்சலுங்கிறது ஓகே, ஒரு நார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக 16 மெகாபிக்சல் கேமரா இதில் இருக்குது. 4000 mAh பேட்ரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். 4000 mAh பேட்டரிங்கிறது ஃபுல் டே யூசேஜுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பேட்ரி இது தான். ஸோ பேட்ரி ப்ராப்ளம் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜிங் சப்போர்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுதான் Xiaomi Redmi Note 5ஓட ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் குவிக் சார்ஜிங்கிறது ஸ்பெஷல் அண்ட் 4000 mAh பேட்டரி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அடுத்ததாக Nokia 7. ஸோ ரொம்ப நாள் கழித்து Nokia மொபைல்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிட்டு வருது. ஸோ நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு Nokia மொபைல்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக இப்போது லான்ச் பண்ண போகிற மொபைல் பார்த்திங்கன்னா இந்தியாவில் Nokia 7. இது இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 7 நியோகேட்டோட வருது. இதில் 4G சப்போர்ட் இருக்குது, வேர்ல்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ தாராளமாக இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து ஜியோ ஆஃபர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும் அதில். ஸோ Xiaomiயில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா சேம் 1.8 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் இதிலே கொடுத்துருக்காங்க. இதோட பில்டின் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டைலிஷாகவும் ஸ்மார்ட்டாகவும் தெரியுது. 4GB ஆஃப் ரேம் இதில் கொடுத்துருக்காங்க. 64GB ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ், 5.5 inches ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன். ஸோ நோக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேம் 16 மெகாபிக்சல் அண்ட் 8 மெகாபிக்சல் கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. நோக்கியாவோட கேமரா பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ 16 மெகாபிக்சலுங்கிறது ஒரு நல்ல டைப் ஆஃப் கேமராவாக இதில் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 2800 mAh பேட்ரி. ஸோ மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது 2800ங்கிறது இப்போதைக்கு குறைவாக தான் தெரியுது. பட் நோக்கியாவோட பேட்ரி பேக்கப் அண்ட் அந்த ப்ராசஸர் டைப்பை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. குவிக் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கிடையாது அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இது கிடையாது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 72 அவுட் ஆஃப் 100. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா MI Mix 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MIயில் ஒரு சூப்பர் டிசைனில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்த்தோன்னா ஃபுல் ஆஃப் ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஆவரேஜாக மொபைல்ஸ் பார்த்தோன்னா 65 to 72 பாடி ரேஷியோ தான் ஸ்க்ரீன் ரேஷியோ இருக்கும் ஆக்சுவலாக.
பட் இதில் பார்த்தீங்கன்னா 90+ வந்து பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. MI Mix 2. ஸோ அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் 7.1 GHz OS-ஓட 4G 3G அண்ட் வைஃபை சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. 1.5 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர், 6 GB ஆஃப் ரேம். ஸோ மற்ற முன்னாடி பார்த்தா ரெண்டு மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேம் வந்து இதில் ரொம்ப அதிகம். அண்ட் 128 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்க லெவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வீடியோஸ், ஃபோட்டோஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் போதுமானதாக இருக்கும். ஸோ 6.4 inches ஃபுல் HD டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கான ஒரு மொபைலாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா 6.4 inchesங்கிறது ரொம்ப பெருசாகவும் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதோட அமேசிங் லுக் வந்து கண்டிப்பாக நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறோம். 16 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல் 16 மெகாபிக்சல் ரியர் கேமரா அண்ட் 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோன்னா டாப் சைடில் இல்லாமல் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை நம்ம ரொட்டேட் பண்ணி செல்ஃபி எடுக்கிறதுக்கு மற்ற ஃப்ரண்ட் கேமராஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 4400 mAh பேட்ரி. ஸோ 6.4 inches ஸ்க்ரீனை கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிறதுக்கு 4400 mAh பேட்ரி கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்பயும் போல் கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 86 out of 100. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் மொபைலாக இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவில் லான்ச் பண்ணுறது சீக்கிரமாகவே இருக்கும். மொபைல் பிரியர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைலாக அமையும்னு நினைக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃபுங்கிறது IP55 அந்த மாதிரி கிடையாது. ஸோ வாட்டர் ஏதாவது நம்ம தெரியாமல் பட்டாலோ இது வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது. அடுத்ததாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தோன்னா மோட்டோ E4+. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூலை 12th ரிலீஸ் பண்ண போகிறதா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா சேம் ஆண்ட்ராய்டு 7.1.1 வருது. 4G சப்போர்ட்ஸோடு வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கோர் 64. 1.3 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. 3 GB ஆஃப் ரேம், 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது கம்மியாக தான் தெரியுது. பட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வரும்போது தான் நமக்கு தெரியும். இது 63 GB 16 GB இந்த ஸ்டோரேஜோடு இருக்கிறது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேவாங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு தெரியும். 5.5 ஃபுல் HD டிஸ்பிளே. ஸோ மோட்டோரோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஃபுல் HD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சல் கேமரா, 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். பேட்டரி பேக்கப் வந்து கண்டினியூஸ் யூஸருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா நோக்கியா 9. இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 7.1 GHz 4G அண்ட் வேர்ல்டு சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. 1.9 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ இது ரொம்பவே அமேசிங்கான ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதோட பில்ட்-இன் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. 6 GB ஆஃப் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து MI மிக்ஸோட ஈக்குவலான ரேம் தான். 64 GB ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 5.5 inches 2K டிஸ்பிளே. ஸோ ஃபுல் HD விட கொஞ்சம் அதிகமாக போயிட்டு 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அது. ஸோ நோக்கியா 9க்கு வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுற பிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மொபைல் நல்ல மொபைல் அமையும். 22 மெகாபிக்சல் கேமரா அண்ட் 12 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். 3500 mAh பேட்ரி. ஸோ இது ஒரு ஆவரேஜான பேட்ரி தான். பட் இந்த மொபைலோட ப்ராசஸர் டைப் பேஸ் பண்ணி கண்டிப்பாக இது பேட்ரி பேக்கப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்பயும் போல் இருக்குது. குயிக் சார்ஜிங் சப்போர்ட்ஸும் இருக்குது. அடுத்து வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 86 out of 100. ஓவராலாக பார்க்கும்போது நோக்கியா 9 வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காஸ்ட்லிஸ் ஹையர் எண்ட் மொபைலாக இருந்தாலும் பட் ஹேண்டியாகவும்
யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டர் மொபைலாகவும் கண்டிப்பாக இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஆல்ரெடி நோக்கியா 6 ரிலீஸ் ஆகிட்டு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கேட்ஜெட் நியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.